இந்த வீடியோவில் மயோஜெனிக் ஹார்ட் அண்ட் நியூரோஜெனிக் ஹார்ட் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஹார்ட் அப்படிங்கிறது ஒரு மஸ்குலர் பம்பிங் ஆர்கன் அண்ட் இது பிளட்டை வந்து பாடி பார்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ மயோஜெனிக் ஹார்ட் அப்படின்னா என்னென்னா, இந்த டைப் ஆஃப் ஹார்ட்டில் ஹார்ட்டோட கான்ட்ராக்ஷன் அண்ட் அதோட ரெகுலேஷன் இந்த ரெண்டுமே ஹார்ட்டில் இருக்க ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணப்படும். இதுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக நர்வ் சிஸ்டம்லேருந்து ஒரு ஸ்டிமுலஸ் வந்து தேவைப்படாது. கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மயோஜெனிக் ஹார்ட். ஸோ இதில் 6 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இன்ட்ரென்சிக் ரிதமிசிட்டி, பேஸ்மேக்கர் செல்ஸ், எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் சிஸ்டம், independence from external neural stimuli, adaptability, evolutionary advantage. So first one, intrinsic rhythmicity. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மயோஜெனிக் ஹார்ட் அதோட ரிதமிக் கான்ட்ராக்ஷனை அதுவே ஜென்ரேட் பண்ணிக்கும். இந்த ரிதமிசிட்டி எங்கே ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்மேக்கர் செல்ஸ்லேருந்து. ஸோ இந்த ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் தான் இந்த ரிதமிக் கான்ட்ராக்ஷனுக்கு காரணம். ஸோ பேஸ்மேக்கர் செல்ஸ், ஸோ அப்படின்னா என்ன? ஸோ பேஸ்மேக்கர் செல்ஸ் ஆர் ஆட்டோரிதமிக் செல்ஸ் இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு கார்டியாக் மயோசைட்ஸ். இது சினோ ஆர்ட்ரியல் நோடில் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இன் மேமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் இது இந்த சினோ ஆர்ட்ரியல் அதாவது எஸ்ஏ நோடில் இருக்கும். அண்ட் ஃபிஷ்ஷில் வந்து சினஸ் வினோசிஸில் லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ இந்த பேஸ்மேக்கர் செல்ஸ் டீபோலரைசேஷன் மூலமாக ஹார்ட்டோட கான்ட்ராக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் சிஸ்டம். இப்போ பேஸ்மேக்கர் செல்ஸ் உருவாக்குற எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் எப்படி ஹார்ட் முழுக்க பரவுது அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டக்ஷன் சிஸ்டம் இருக்குது. இம்பல்ஸ் வந்து எஸ்ஏ நோட்லேருந்து ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு அதாவது ஏவி நோடுக்கு போகும். அங்கேருந்து பண்டில் ஆஃப் ஹிஸ், அங்கேருந்து ஃபர்கிஞ்சி ஃபைபர்ஸ்க்கு போகும். இந்த மாதிரி இம்பல்ஸ் வந்து ஜம்ப் ஆகி ஹார்ட் மசில்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இம்பல்ஸ் கிடச்சி ஹார்ட்டோட கான்ட்ராக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் நியூரல் ஸ்டிமுலி. சில நேரத்தில் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிக்னல்ஸ் அது சிம்பத்தட்டிக்காகவும் இருக்கலாம், இல்லை பேராசிம்பத்தட்டிக்காகவும் இருக்கலாம். அண்ட் ஹார்மோன்ஸால் மயோஜெனிக் ஹார்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஆனாலும் பேசிக்காக உள்ள ஹார்ட் பீட்டை ரெகுலேட் பண்ணுறது பேஸ்மேக்கர் செல்ஸ் தான். அடாப்டபிலிட்டி. மயோஜெனிக் ஹார்ட்டால் அதோட ரேட் அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷனை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லை ரன்னிங் பண்ணும்போது ஹார்ட்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டியூ டு சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன். ஆனாலும் பேசிக் ரிதம் வந்து பேஸ்மேக்கர் செல்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. எவல்யூஷனரி அட்வான்டேஜ். எக்ஸ்டர்னல் நர்வஸ் இன்புட் இல்லாமலே ஹார்ட் வந்து பீட் ஆக முடியுது. ஸோ இது ஒரு எவல்யூஷனரி அட்வான்டேஜ் தான். ஏன்னா நர்வஸ் சிஸ்டமில் இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் ஆனாலும் ஹார்ட் வந்து ஸ்டில் பீட் ஆகிட்டே தான் இருக்கும். அண்ட் டைப்ஸ் ஆஃப் மயோஜெனிக் ஹார்ட்னு பார்த்தீங்கன்னா மேமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்க்கு வந்து மயோஜெனிக் ஹார்ட் வந்து கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். அண்ட் ரெப்டைல்ஸ் அண்ட் ஆம்ஃபிபியன்ஸ்க்கு வந்து லெஸ் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஏன்னா மேமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அளவுக்கு ஹையர் மெட்டபாலிக் ரேட்ஸ் வந்து அங்கே இருக்காது. அண்ட் ஃபிஷ்ஷஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வெறும் 2 சாம்பர்ட் ஹார்ட் தான். அண்ட் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே பேஸ்மேக்கர் செல்ஸ் வந்து சினஸ் வினோசிஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கும். அண்ட் இந்த ஹார்ட் வந்து ரெப்டைல்ஸ் அண்ட் ஆம்ஃபிபியன்ஸை விட லெஸ் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இப்போது நியூரோஜெனிக் ஹார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நியூரோஜெனிக் ஹார்ட்டில் கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஹார்ட் ரெகுலேஷன் எல்லாமே நார்மலாக நடக்கிறதுக்கு ஒரு நர்வஸ் ஸ்டிமுலி தேவைப்படுது. ஸோ இங்கே மெயின் ரோல் யார் பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நியூரோஜெனிக் ஹார்ட். Nervous control of heartbeat, presence of cardiac ganglia, dependence on nervous system, coordination by neural networks, evolutionary simplicity. So first one, nervous control of heartbeat. ஹார்ட்பீட்டை இப்போ ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு இம்பல்ஸ் தேவை. ஸோ இந்த இம்பல்ஸ் எங்கே ஒரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரெயினில். ஸோ பிரெயின் வந்து இம்பல்ஸஸை ஜெனரேட் பண்ணும். அண்ட் இந்த இம்பல்ஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மூலமாக கார்டியாக் கேங்லியாவுக்கு வந்து சேருது. ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்டியாக் கேங்லியா. இந்த கார்டியாக் கேங்லியா வந்து ஒரு கிளஸ்டர் ஆஃப் நர்வ் செல்ஸ். இது எங்கே இருக்கும்னா ஒன்று ஹார்ட்டில் இருக்கும், இல்லைனா ஹார்ட்க்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ இந்த கேங்லியா வந்து
சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து சிக்னல்ஸை வாங்குது அண்ட் இந்த சிக்னல்ஸை இப்போது ஹார்ட் மசில்ஸ்க்கு பாஸ் பண்ணும். இந்த சிக்னல்ஸ் மூலமாக ஹார்ட் வந்து பம்ப் ஆகும். டிபெண்டன்ஸ் ஆன் நர்வஸ் சிஸ்டம். ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து நியூரோஜெனிக் ஹார்ட்டில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் தான் டிபெண்ட் ஆகி இருக்குது. நர்வஸ் சிஸ்டமில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அது ஹார்ட் பீட்டையும் அஃபெக்ட் பண்ணும் அண்ட் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு கூட நிறையவே வாய்ப்பு இருக்குது. கோஆர்டினேஷன் பை நியூரல் நெட்வொர்க்ஸ். ஹார்ட் பீட்டோட கோஆர்டினேஷன் அண்ட் டைமிங் இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நியூரல் நெட்வொர்க்ஸால் மேனேஜ் பண்ணப்படுது. எவல்யூஷனரி சிம்ப்ளிசிட்டி. இந்த நியூரோஜெனிக் ஹார்ட்டை நம்ம எந்த ஆர்கானிசம்லலாம் பார்க்கலான்னா சிம்பிளர் ஆர் லெஸ் மெட்டபாலிக் டிமாண்ட்ஸ் இருக்கிற ஆர்கானிசமில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்த்ரோபோட்ஸ் லைக் காக்ரோச்சஸ், கிராப்ஸ், லாப்ஸ்டர் அண்ட் மொலஸ்க். ஸோ இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாமே நம்ம நியூரோஜெனிக் ஹார்ட்டை பார்க்க முடியும். மயோஜெனிக் ஹார்ட் அண்ட் நியூரோஜெனிக் ஹார்ட் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.